தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் 4 முக்கிய கட்சிகள் இணைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி என்று பல கட்சிகள் உள்ளன. பல குட்டி கட்சிகளும் உள்ளன. இந்த சூழ்நிலையில் மேலும் 4 கட்சிகளை இணைக்க மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். 3 கட்சிகளை இணைப்பதன் மூலமாக தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் வாக்குகளை முழுமையாக அள்ளலாம் என்று கணக்கு போட்டுள்ளார். அதன்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கட்சியான அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் சசிகலா ஆகியோருடைய அமைப்புகளை திமுக கூட்டணியில் இணைக்க முடிவு செய்துள்ளார். மேலும் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டால் புதிய அணி உருவாக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சியையும் திமுக கூட்டணியில் இணைக்க முடிவு செய்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை இணைப்பது மூலமாக தென் மாவட்டத்தில் தேவர் சமூக வாக்குகளை அப்படியே அள்ளலாம் என்று கணக்கு போடுகிறார். அதே நேரத்தில் செங்கோட்டையனை திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் திமுக சரிவு பாதையிலிருந்து உயர்வு பாதைக்கு செல்லும் என்று நம்புகிறார். அங்கு கொங்கு மண்டலத்தில் திமுக பின்தங்கியுள்ளது. செங்கோட்டையனை கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் திமுக முன்னணிக்கு வரும் என்று கருதுகிறார். ஆகவே இந்த 4 கட்சிகளை இணைக்க முடிவு செய்துள்ளார். அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், சசிகலா அவர்களுடைய அமைப்பு மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலான அதிமுக, இந்த 4 அமைப்புகளையும் திமுக கூட்டணியில் இணைப்பதன் மூலமாக திமுக கூட்டணி மேலும் பலம் பெறும். 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று கணக்கு போடுகிறார்.